மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களிலே மிக மிக விசேஷமானதும் கலியுகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை சொல்லித் தருவதும் ராம அவதாரம். ராமனைப் போல் வாழ வேண்டும். காரணமா, ராமனைப் போல் ஒருவனால் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி, இறைவனாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தால் இப்படிப்பட்ட கட்டங்களை பட வேண்டும், அவற்றை மற்றவர்களுடைய துணையோடு வெற்றி கொள்ள வேண்டும் என எத்துணையோ அற்புதமான ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பது ராமகாதை, ராமகாவியம். இந்த ராமகாதையிலே, ராமகாவியத்திலே பாரத தேசத்தினுடைய மிக முக்கியமான இதிகாசங்களிலே ஒன்றானது ராமாயணம். இந்த ராமாயணத்திலே முக்கியமான காண்டம் சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை நமக்கு ஏதேனும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்றால், அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் சுந்தர காண்டத்தை வீட்டிலே பாராயணம் செய்தால் சர்வ நிச்சயமாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையானது தவிடு பொடி ஆகிவிடும். இது பலருடைய வாழ்க்கையிலே நான் கண்டது. ஆகவே இந்த சுந்தர காண்டத்துக்கு தனிப்பெரும் ஒரு சக்தி இருக்கின்றது. நான் முன்பே சொன்னது போல் நமக்கெல்லாம் ஒரு முன்முதாரணமாக, முன்மாதிரியாக இருந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஸ்ரீராமர். அதேபோல் தான் செய்வதை பார்த்து பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அவதாரத்தையே அவர் எடுத்தார். ஒரு ரோல் மாடல் என்று சொல்கின்றோம் அல்லவா, கலியுகத்திலே வருகின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருந்தவர். ஜீவன் பிறந்தது முதல் கடைசி வரை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் கற்பித்து கொடுத்தவர் ராமவீரர். மாதா பிதா பக்தி, சகோதரர்கள் மேல் பாசம், எளிமை, ஸ்நேக பாவம், குரு பக்தி, ஏகபத்தினி விரதம், அடைக்கலம் என்று வந்தவர்களை காப்பாற்றுவது என எல்லா விதமான மேன்மையான குணங்களையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த அவதாரம், வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரம். மூல ராமாயணத்திலிருந்து வந்தது வால்மீகியினுடைய ராமாயணம். மூல ராமாயணம் என்பது